அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியாளர் மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட பலன்களோ என்ன மாதிரியான மாற்றங்களோ கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம குருவால இவங்க என்னென்ன வகையில மேன்மைக்கு அடைய போறாங்க, கல்வி தொழில் சார்ந்த விஷயங்களா எப்படிப்பட்ட மாற்றங்கள் பிறக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகள்ல நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுகள் அனைத்துமே மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. மேலும் உங்களுக்கு குபேரருடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்துல அந்த குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமா நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலுமே விவேகத்தோடு செயல்படும் மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை குடும்பஸ்தானமான 2வது ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18 அதாவது 1/5/2024 முதல் சகோதர ஸ்தானமான 3வது வீட்டை சஞ்சாரம் செய்ய இருக்காரு. மேலும் சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5வது பார்வையாக கன்னி ராசியான களத்திர ஸ்தானத்தையும் 7வது பார்வையாக விருச்சிக ராசி பாக்கியஸ்தானத்தையும் 9வது பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு 5வது பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்குள் புரிதல்கள் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. மேலும் அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தன வரவுகள் மூலமாக பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு 9வது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைக்கூடி வரும். நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். மேலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு 9வது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குரு பகவான் நின்று ஒரு ராசியை பார்க்குறாரு. அதனால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சகோதர ஸ்தானத்தை நின்று பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் விருப்பத்திற்கு ஏற்பாடு போல் மாற்றி அமைத்து கொள்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. மேலும் எதிலுமே திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகளால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீங்க. அதே போல குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த சில பணிகளை புதிய அனுபவம் ஏற்படும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை பல வகையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமா அமையும். மேலும் உத்தியோக பணிகளில் பதட்டமின்றி கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு 12/6/2024 முதல்
18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நெருக்கடிகள் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில் திருப்தியற்ற சூழ்நிலை உண்டாகும். உயர் அதிகாரி இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வெளிவட்டார தொடர்புகளின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் இந்த குரு பகவான் தருவாருன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளின் வழியில் புரிதல்கள் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபகாரிய தொடர்பான பயணங்கள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாணவ செல்வங்களுக்கு மேன்மையான சூழ்நிலை உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. மேலும் ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான தொடர்புகள் எண்ணங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணிபுரிய இடத்துல சில சிக்கலான சூழ்நிலைகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரி இடத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதில் விரயமோ தாமதமோ ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் நிமிர்த்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தில் போட்டிகளை நீங்கள் வெற்றி கொள்வீங்க. மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும். அரசு வலையில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். கலைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகளை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் திறமைக்குண்டான பாராட்டுகளும் மதிப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கட்சி தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். குடும்பத்தாருக்கிடையே ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடைபெற்றிருக்கக்கூடிய குரு பயிற்சியால் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சேமிப்பின் மூலமாக முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நடைபெற்ற குரு பயிற்சியால் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளோ தாமதங்களோ மனக்குழப்பங்களோ நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மீன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வாங்க. நல்ல பலனை அந்த அம்மன் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் குருவால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரருடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்
குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.